அதாவது 5.5 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம்னு சொன்னா இந்த 5.5 லட்சம் கோடியும் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இந்த அரசு பெற்று கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு 3.62 லட்சம் தனிநபர் வருவாயில இந்த மாநிலம் சிறந்து விழுகிறது. இந்த ஜிஎஸ்டிபி நமக்கு இருக்கக்கூடிய இந்த 16% அச்சீவ்மெண்ட்டும் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருப்பதும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவதற்கான காரணமும் அடித்தளத்தில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் when compared to other states அதிகமா தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே காரணம் இந்த கடன் பெற்றிருக்கிறோம். ஆமாம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம்? இது எந்த தனிநபரையும் போய் வேர்ல்டு பேங்க்ல இருக்கக்கூடியவங்க உன் பேர்ல கடன் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. இதை கட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் நீங்க எந்த அரசாங்கமுமே பொதுவாகவே கடன் வாங்கித்தான் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தும். இது பின்னால எப்படி ஈடுகட்ட முடியும்னா பாரதிய ஜனதா ஆட்சி ஒழுங்காக நமக்கு ஜல்ஜீவன் மிஷனுக்கோ அல்லது ஸ்மார்ட் சிட்டிக்கோ அல்லது கல்வி திட்டங்களுக்கோ அவங்க கொடுக்க வேண்டிய நமக்கு உரிமையில் இருக்கக்கூடிய ₹1 வரி கட்டுகின்ற பொழுது வெறும் 29 பைசா மட்டும்தானே நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கூடுதலா எங்களுக்கு வழங்கி இருந்தீங்கன்னா இவ்வளவு நிதி சுமை இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா இல்ல, அதுக்கு நீங்க வழங்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாநில மக்களுக்கு அவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்டு மாநிலத்தை வளர்க்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு அந்த 16 ஜிஎஸ்டிபி நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். 4 ஜோன்ஸ் இருக்கு நமக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் நம்ம ஜோன் பிரிச்சிருக்கோம். 4 ஜோனுக்கும் அதாவது ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க தூத்துக்குடியில நம்ம வின்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். இன்னைக்கு அந்த ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஒரே வருஷத்துல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியான பேலன்ஸ்டா இன்னைக்கு நம்மளுடைய ரெவென்யூ, ஸ்டேட் ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு பெரும் திட்டங்களை இந்த மாநிலத்துக்கு தொடர்ந்து நீங்க இன்ஃபேக்ட் மைக்ரோ ப்ராசஸர்லயும் செமிகண்டக்டர்லயும் நம்ம we have gone far ahead of other states-ங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்கு அடிஷனல் ரெவென்யூ உருவாக்கக்கூடிய திட்டங்கள். இன்னைக்கு இதெல்லாம் தான் இவங்களை பயமுறுத்துது. இப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு தான் இந்த கடன் பயன்பட்டு இருக்கு, மக்களுடைய வளர்ச்சிக்கு தான் இந்த பணம் பயன்பட்டு இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு